பாரதி. சூழ்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்களின் உரிமைகள். என்ன கொடுக்கவில்லை பெண்களுக்கு? அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையான இட ஒதுக்கீடு, விண்வெளிக்கு செல்கிறாள், விமானம் ஊட்டுகிறாள், மருத்துவம் படிக்கிறாள், பொறியாளர் ஆகிறாள், ஏன் நம் நாட்டின் தலைவர் கூட ஆகிறாள். என்ன கொடுக்கவில்லை பெண்களுக்கு? என்னை கேட்டால் எதுவும் கொடுக்கவில்லை. பாரதி கண்ட புதுமை பெண் வந்து விட்டதாக கூறி நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். பெண்களுக்கு கல்வியை கொடு, மற்றவற்றை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றார்கள். எது கல்வி? 10 பட்டங்கள் வாங்கிவிட்டால் அது கல்வியா? இல்லை பெரும் பதவிக்கு சென்று விட்டால் அது கல்வியா? இல்லை 8 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து விட்டால் அது கல்வியா? எதுதான் கல்வி? தான் என்ன படிக்க வேண்டும் என முடிவெடுக்கும் உரிமை வேண்டும். தான் படித்து எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என முடிவெடுக்கும் உரிமை வேண்டும். அந்த பணத்தை அவள் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என முடிவெடுக்கும் உரிமை வேண்டும். இதெல்லாம் கிடைத்து விட்டதா? இல்லை. தீப்பெட்டிக்குள் இருக்கும் குச்சியாகவே பெண்கள் இருக்கிறார்கள். அந்த குச்சி உரசனம் பற்றி எரியணும். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தலைக்குமாம். பூணு நல்லறன் தோடிங்கு பெண்ணொரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியா. நானும் அச்சமும் நாய் கற்க வேண்டுமாம். ஞான நல்லறம், வீர சுதந்திரம், பேணுனர் குடிப்பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ? இது 100 வருடங்களுக்கு முன்பே பாரதி எழுதிய புதுமை பெண் கவிதை. இதில் பெண்களுக்கான ஏக்கம், தாக்கம், கோபம் அனைத்தையும் எழுதியிருப்பார் பாரதி. இன்றைய ஊடகங்களில் பெண்களை எப்படி காட்டுகின்றது என்று தெரியுமா? ஹார்பிக் வைத்துக் கொண்டு டாய்லெட்டை சுத்தம் செய்வதும் அவளே. மனம், நிறம், சுவை கொண்ட சாப்பாடு செய்வதும் அவளே. கணவன் சட்டையில் இருக்கும் கரையை நீக்குவதும் அவளே. ஹார்லிக்ஸ் கொடுத்து மகனை படிக்க வைப்பதும் அவளே. இதுதான் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமையா? நீங்கள் கேட்கலாம். ஐடி நிறுவனங்களில் 100 இடங்களில் 60 இடங்கள் பெண்கள் மட்டுமே உள்ளனர் என்று போதாதா? ஒவ்வொரு பார்வைக்கும் மறுபார்வை உண்டு. ஐடி நிறுவனங்களில் உயர் தலைமையில் 10 இடங்களில் ஒரு பெண் மட்டுமே உள்ளனர். பெண் கவுன்சிலர் உண்டு. ஆனால் கோப்புகளில் கையெழுத்து முடியும் உரிமை அவர்களின் கணவரிடமே உண்டு. பெண்களை பற்றிய கெட்ட வார்த்தை இல்லாத மொழிகளே இல்லை. அதிகம் பேசினால் வாயாடி, ஓடி போனால் ஓடுகாலி, குழந்தை இல்லை என்றால் மலடி. இதில் ஆண்களுக்கு என்ன வார்த்தை உண்டு? ஒன்றுமில்லை. பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் பிரம்ப அடி வாங்கும் பொழுதும் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் விழுந்ததாம். அதுபோல முகம் சரியில்லை என்று கூறிய சுவாதியை ரயில் நிலையத்தில் ராம்குமார் வெட்டும் பொழுதும் ஆபாச புகைப்படம் வெளியிட்டதால் பிரியா தூக்கிலிட்டு தொங்கும் பொழுதும், தன்னை பிடிக்கவில்லை என்று கூறியதால் வினோதினி முகத்தில் அமிழம் வீசும் பொழுதும், மருத்துவ படிப்பு படிக்க முடியவில்லை என்று எனக்கு அனிதா இறக்கும் பொழுதும் ஆட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் பிடித்தோமே. உங்களுக்கு தெரியுமா? பெண்களை தேகமாகவும் காமமாகவும் பார்க்கும் ஆண்கள் இருக்கும் வரை 4 வயது குழந்தை கூட தெருவில் சுதந்திரமாக விளையாட முடியுமா? முடியாது. பறக்க வேண்டிய சிறகுகளை உடைத்துவிட்டு எச்சரிக்கை எச்சரிக்கை என கூறுவதன் மூலம் என்ன பெண்ணுரிமை இருக்கிறதா? மரணப்படுக்கையில் இருக்கும் பாட்டி ஆசைப்பட்டதால் 15 வயது சிறுமி 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மனைவி ஆகிறார். புத்தகம் சுமக்கும் வயதில் ஒரு குழந்தையை சுமக்கிறார். ஒரு கண் பார்வை அதிகம் விசாலம் தராது. ஒரு சக்கர வண்டி வீடு போய் சேராது. பெண்களின் கைகளோடு உங்கள் கையையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதில் காமமின்றி அன்பு, பாசம், நேசம், உண்மை இருக்கட்டும். பெண்களுக்கான உரிமையும் கொடுப்போம், ஒன்றுபடுவோம். பெண்ணுரிமை கொடுத்து சமூகத்தை உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கார்னிகா.